சமூக நலத்துறை அமைச்சர் சரோஜா தன்னை வீட்டிற்கு அழைத்து மிகவும் தரக்குறைவாக பேசியதுடன் இடமாறுதலுக்காக 30 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டு நிர்பந்தித்ததாக தருமபுரி மாவட்ட குழந்தைகள் நலத்துறை அலுவலர் ராஜ மீனாட்சி புகார் தெரிவித்துள்ளார். தமது உயிருக்கு ஆபத்து இருப்பதால் பாதுகாப்பு வழங்க கோரி காவல்துறை ஆணையரிடம் புகார் அளித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராஜ மீனாட்சி, அமைச்சர் சரோஜா தம்மிடம் மிக மோசமான அணுகுமுறையை கடைபிடித்ததாக வேதனை தெரிவித்தார். ஒரு மினிஸ்டர் இந்த அளவுக்கு பேசுவாங்களான்ற மாதிரி எனக்கு அவங்களோட ரியாக்ஷன், அவங்களோட வே ஆஃப் டாக்கிங் இருந்தது. எனக்கு இப்பதான் 24th அம்பிளிக்கல் ஹெர்னியா சர்ஜரி ஆச்சு, ஓபன் சர்ஜரி ஆச்சு. ஸோ அந்த சர்ஜரி முடிஞ்சு 2 weeks ஆயிருக்குது. நான் 2 weeks மெடிக்கல் லீவ் முடிச்சுட்டு சண்டே இவங்களை பார்த்துட்டு மண்டே திரும்ப டியூட்டி ஜாயின் பண்ணலாம், அப்படியே இந்த அப்பாயின்மெண்ட் புக்குக்கும் வாங்கிக்கலான்ட்டு தான் நான் போயிருந்தேன். அண்ட் அவங்களோட கம்ப்ளீட்டா அவங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, இந்த ஜாபுக்காக அவங்க எங்கிட்ட லஞ்சம் எதிர்பார்க்கறாங்க. நான் முன்னாடி ஒரு பைசா கூட நான் கொடுத்து வரல. நான் இன்டர்வியூ மூலமா வந்தேன். அண்ட் நம்மளோட எக்ஸிஎம் அவங்களோட சப்போர்ட்ல நான் வந்திருக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க அப்பயே என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஜாப் அப்பயே 10 lakhs வரைக்கும் போகுது, நீ ஒரு பைசா கொடுக்கல, ஓசியில வந்திருக்கிற அப்படின்னு தேவையில்லாம அன்வான்டா நிறைய டாக் விட்டாங்க, லூஸ் டாக் விட்டாங்க. டிரான்ஸ்பர் அப்ளை பண்ணிருந்தேன். அதுக்கு அவங்க 30 lakhs வரை என்கிட்ட கேக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி திரும்ப 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 பணம் 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 இருந்தா சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ன்றதே கம்ப்ளீட்டா விமன் அண்ட் சைல்டுக்கான ஒரு வெல்ஃபேர் பண்றதுக்கான டிபார்ட்மெண்ட். அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைகள் பாதுகாப்பு அதுலதான் வருது, பெண்களுக்குரிய பாதுகாப்பு அதுலதான் வருது, மாற்றுத்திறனாளிகளுக்குரிய பாதுகாப்பு அதுலதான் வருது. அந்த டிபார்ட்மெண்ட்லயே இவ்வளவு லஞ்சம் தலைவிரிச்சு ஆடிச்சதுன்னா எப்படி நம்ம சொல்லலாம்? பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இருக்குன்றதை எப்படி சொல்ல முடியும் நம்ம? அண்ட் அவங்க அவ்வளவு தூரம் பேசிட்டு அவங்க ஃபைனலா என்ன சொன்னாங்கன்னா, நீயா ஜாப் ரிசைன் பண்ணிடு, அப்படி இல்ல நீ பண்ணலன்னா உனக்கு நான் அன்வான்டா நிறைய பிரஷர் கொடுப்பேன், பொய் புகார்கள் நிறைய கொடுக்க வைப்பேன், உன் மேல நிறைய நடவடிக்கைகள் இருக்கு, கம்ப்ளைண்ட் இருக்கு, அப்படி இப்படி நான் அலிகேஷன் கிரியேட் பண்ணுவேன், உன்னை நான் ஜாப் டெர்மினேஷன் பண்ணுவேன், உன்னை நான் ஜாப் எக்ஸ்டென்ஷன் பண்ண விட மாட்டேன்றத அவங்க உறுதியா அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் மிரட்டி சொன்னாங்க என்கிட்ட.